promised there's a guest call. I won't say it's a guest. It's like a spiritual mentor, mother. She's in our midst today, and her name is Vidi Kingsley, and uh, she being like great mentor for us. And today she's going to lead about the gift of tongues, and you know we all know about Auntie very well, and she being experienced and matured speaker with us, and is being glad that Auntie's here on a Zoom call. Auntie, thank you so much for accepting the invitation. We all happy to see you. We are blessed by your ministry and with Uncle, you. So we're being blessed, and today's session is going to be blessing for us. And this session is going to be uplift our spiritual life to the next level. And go ahead, Andy. Yeah, now it's your time to lead the session. Praise the Lord. Am I audible? Yes, Auntie, we are audible. Otherwise, I have to use the headphone. Praise the Lord. உங்க எல்லாரையும் திரும்பமா பார்ப்பது ரொம்ப சந்தோஷம். இது 8வது மாதம். ஒரு August 15th we are going to celebrate our Independence Day. So அதனால அது வந்து நம்மளுக்கு ஒரு month of freedomனு சொல்லலாம். So in this month of freedom, God is going to give freedom for each and every one of us, and He is going to take us to the next spiritual level. As David was telling, கர்த்தர் வந்து நம்ம ரொம்ப நேசிக்கிறாரு. அதனால நம்ம வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகத்தக்கதாக இந்த ஒரு நல்ல நேரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதற்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இப்போவும் ஐ அப்ரிஷியேட் யூ ஆல். ஏன்னா நிறைய பேருக்கு ஒர்க் எல்லாம் ஆரம்பிச்சாச்சு. யூ ஆர் கோயிங் ஃபார் ஜாப் ஒன்ஸ் அகெயின், அண்ட் so many commitments have come. அந்த கமிட்மெண்ட்ஸ்ல கூட யூ ஹாவ் கிவன் டைம் ஃபார் த லார்ட். ஸோ அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கர்த்தர் உங்களை ரொம்ப ஆசீர்வதிப்பார். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நான் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். நம்ம ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்பதாக ஒரு சிறு ஜெபம் செய்யலாம். நம்ம எப்ப கர்த்தருடைய பிரசன்னத்திற்கு வந்தாலும் அவருடைய பிரசன்னம் மாத்திரம்தான் நம்மை மகிழ்ச்சியாக்கும். எந்த ஒரு ஹியூமன் வேர்ட்ஸோ, அலங்காரமான பிரசங்கமோ, ரைமிக் வேர்ட்ஸோ எதுவுமே நமக்கு கிரியை செய்யாது. ஆனால் தேவ பிரசன்னம் நம்ம மத்தியில இறங்கும் போது we are far off, we are very near to each other through this mobile, but we are very far off. God is binding each and every one of us together with the cords of love. கர்த்தர் நம்மை அவருடைய அன்பின் கயிற்றினால இப்படிதான் கட்டி வைத்திருக்கிறார். ஒரு 10 வாலிப பிள்ளைகள் இங்க வருவது என்று சொல்லுவது அது ரொம்ப கடினமான ஒரு காரியம்தான். ஆனாலும் கர்த்தர் நம்மை சேர்த்தபடியினால கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்தலாமா? எல்லாரும் வாய்களை திறந்த சுவாமி, இந்த நேரத்திலும் எங்களை ஒரே குடும்பமாக, ஈசிய திருச்சபை குடும்பமாக, வாலிப பிள்ளைகளாக, இயேசுவுக்காக எழும்பி பிரகாசிக்கிற அக்கினி ஜுவாலைகளாக கொண்டு வந்து சேர்த்திருக்கிறீரே. அதற்காக எஃபர்ட் எடுக்கிற டேவிட் தம்பியும் கூட இருக்கிற எல்லாரையும் கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய உள்ளம் அதிகமாக சந்தோஷப்படுகிறது. ஏசப்பா, அந்த நேரத்துல எங்கள் எல்லாரும் உங்களுடைய அன்பின் கயிற்றினால கட்டுங்க சுவாமி. ஒரு முறையாக I'm just visualizing and seeing that all of us are kneeling down at the cross of Calvary, that God shed His precious blood for us. இயேசுவை நம்ம ரொம்ப நேசிக்கிறோம். நமக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்தார், உயிரை கொடுத்தார். அவருடைய அன்பு வெளியேறப்பட்டு இந்த உலகத்துல நம்ம தேடி தேடி பார்த்தா கூட அப்படிப்பட்ட ஒரு அன்பு கிடைக்கிறது. பின்னாலே வந்து நம்மை கூவி அழைக்கிற ஒரு அன்பு, ஒவ்வொருவரின் பெயர் சொல்லி அழைக்கிற அன்பு தெய்வம். நீங்க சில நேரம் அவரை திரும்பி பார்க்கலாம், சில நேரம் நீங்க பார்க்காமலும் போகலாம். God is so merciful and He is showing His grace on each and every one of us. Because of that only we have gathered over here. So let us plead for the presence of the Lord. I could feel the presence of the Lord. It has come down in a very unusual way. கர்த்தர் நம்ம இப்பொழுது தம்முடைய பிரசன்னத்தினால் நிரப்பி கொண்டு இருக்கிறார். உங்க வீட்டுல எவ்வளவு டிஸ்டர்பன்ஸ் இருந்தாலும் உங்களை சுற்றி கர்த்தர் ஒரு வேலை அடைக்கிறார். I am a wall of fire around you என்று சொல்லி கர்த்தர் உன்னை சுற்றிலும் ஒரு அக்னியை போடுகிறார். Because He has chosen you. You never chose God. God has chosen you. உன்னை பெயர் சொல்லி அழைத்து இந்த இடத்துல வந்து உட்கார வைத்திருக்கிறார்.
அது 5 பேராக இருந்தா கூட கர்த்தருக்கு பெரிய காரியம் இல்லை. ஒரு ஆத்மாவாக இருந்தா கூட கர்த்தருக்கு பெரிய காரியம் இல்லை. God wants you. You are so precious in the sight of the Lord because He has given His blood, own blood for you and for me. அதற்காக கர்த்தர் இந்த நேரத்துல நம்மை கொண்டு வந்து சேர்த்தபடியினால நம்ம அனைவரையும் இப்பொழுது ஒரு சின்ன கோரஸ் பாடும்போது கர்த்தர் அவருடைய சிலுவை கடியில வைத்து நம்ம ஈசை திருமங்கலம் யூத்த கர்த்தர் அப்படியே சிலுவையில வைத்து கட்ட போகிறார். ஆமென். Bind us together, Lord, bind us together with cords that never be broken. Bind us together, Lord, bind us together with cords that will never be broken. Amen, அப்பா. ஆண்டவரே, எங்களை கர்த்தாவே உம்முடைய அன்பின் கயிற்றினால கர்த்தர் கட்டி வைத்திருக்கிற தயவுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். புலம்பல்ல நம்ம வாசிக்கிறோம், மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிற்றினாலே நான் உன்னை கட்டி இழுத்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஜஸ்ட் நீங்க யோசித்து பாருங்க, இன்னைக்கு ஃபுல்லா எத்தனை விதமான தாட்ஸ் உங்க மனதுல வந்து கொண்டே இருந்தது. You have been working for so many things, toiling for so many things, but God, கர்த்தர் இப்பொழுது நம்மை இந்த அருமையான ஒரு டைமுக்குள்ளாக கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். நம்மை மாற்ற போகிறார். நமக்கு ஒரு மறுரூப மலையின் அனுபவத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். இந்த பரிசுத்தமுள்ள தெய்வம் இப்பொழுது நம்ம இன்னும் ஒரு முறையாக ஆரம்பத்திலே கர்த்தருடைய அபிஷேகத்தை நான் அதிகமாக உணர்கிறேன். எத்தனையோ இடங்களில் இல்லாத தேவ பிரசன்னம் அந்த நேரத்துல கொஞ்சம் பேராக கூடி இருக்கிற நம்ம மத்தியில இறங்கி கொண்டிருக்கிறது. தேவ தூதர்கள் இந்த இடத்துல வந்து இறங்கி இருக்கிறார்கள். உங்க வீட்டுல வந்து நிறைய தேவ தூதர்கள் இறங்கி இருக்கிறார்கள். பரலோகம் திறக்கப்பட்டு இருக்கிறது. உங்க வீட்டுல ஒரு வானத்தின் வாசலாக கர்த்தர் ஒரு ஏணியை வைத்திருக்கிறார். Again and again Holy Spirit is saying you are very precious. I never wrote all these things. நான் இதை சொல்லணும்னு கூட நினைக்கல. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், விலையேற பெற்றவர், விலையேற பெற்றவர், விலையேற பெற்றவர். கர்த்தர் உன்னை ஏதோ ஒரு நோக்கத்திற்காக அழைத்து தெரிந்தெடுத்து வைத்திருக்கிறார். பரலோகத்துல போனா நமக்கு இயேசு சுவாமி துதிக்கிற ஒரே வேலைதான், தூயரே தூயரே என்று சொல்லி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லி எல்லாம் துதித்து கொண்டிருக்கிற இந்த நேரத்துல நாமும் நம்முடைய கரங்களை கூப்பி கண்களை மூடி, சுவாமி உங்களை துதிக்க அந்த தருணத்தை எனக்கு கொடுத்தீரே. மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகளும் கர்த்தரை துதியார்கள். ஆனால் நாமோ இன்றைக்கு God is going to bless you with a special anointing. அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே, தூயரே. எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? தூயரே சர்வ வல்லவர் நீரே, துதி உமக்கே துதி உமக்கே, நீரென்றும் தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே, துதி உமக்கே துதி உமக்கே. ஆமென். The Lord God Almighty. What is the Lord? Almighty, what is the Lamb? What is the Lamb? Amen. அன்பும் இரக்கமுள்ள பரலோக தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட சாயங்கால வேளையில சுவாமி எங்கள் ஆவிக்குரிய கண்களை கத்திருப்பது திறக்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம் அப்பா.
ரூஷகதரமணிக்க பரந்தரபலகதரபலா. அப்பா, நாங்கள் எப்பொழுது பார்த்தாலும் எங்களை அதிகமாக அண்டர் எஸ்டிமேட் பண்ணி நான் பரிசுத்தமான அல்ல, நான் கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள தகுதி இல்லை என்று சொல்லுகிறோம் அப்பா. ஆனாலும் கர்த்தர் இப்பொழுதும் எங்களை தகுதிப்படுத்துகிற கிருபைக்காமக்கு நன்றி இயேசு சுவாமி. இந்த வசனத்தை நான் சொல்லவில்லை, கர்த்தரே சொல்லுகிறார். தீத்து 3:6-7 நம்ம வாசிக்கிறோம். அவருடைய கிருபையினால கர்த்தர் நம்மை ரட்சித்து நித்திய ராஜ்யத்திற்கு சுதந்திரவான்களாக மாறும்படி செய்து அவருடைய பரிசுத்த ஆவியானவரை அளவில்லாமல் நமக்கு கொடுக்கிறார். இந்த வசனத்தை தயவு செய்து அவதற்கு பிறகு எல்லாரும் வாசித்து பாருங்க. டைட்டஸ் 3:6-7. கர்த்தர் இப்பொழுது நம்மை தம்முடைய பரிசுத்த ஆவியினால் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். ஒரு முறையாக நம்ம விட்டு கொடுப்போம். God is changing your life. God is changing your life. He is making you holy. There are so many things what you are not able to understand. உனக்கு புரியல, விளங்கல, இது என்னன்னு புரியல. ஆனா கர்த்தர் இப்பொழுது உன்னை தம்முடைய ஆவியினால் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனமாற அவர் ஒரு மனுபுத்திரன் அல்ல. உன் பக்கத்துல கர்த்தர் நின்று உன்னை ஆசீர்வதிக்கிறார். அன்பு மகனே, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். இப்பொழுது தேவ வல்லமை தொட்டுக்கொண்டு இருக்கிறபடினால சங்கீதம் 81:10 வாசிக்கிற பிரகாரமாக உன் வாயை நான் நிரப்புவேன், நீ அதை திற என்று கர்த்தர் சொல்லுகிறார். திற, நீ உன்னை விட்டுக்கொடு. நீ இப்பொழுது கல்வாரி சிலுவையின் அண்டையில இருக்கிறாய். பிசாசு உன்னை விட்டு தூரத்துல நிற்கிறான். அவன் இவ்வளவு நாள் யோசித்து கொண்டிருந்தான். அவனை அடிமைப்படுத்தி உன்னை பயத்துக்குள்ளாக வைத்து உனக்கு எந்த ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் கொடுத்து உன்னால ஒண்ணும் செய்ய முடியாது என்று வைத்திருந்தானே, கர்த்தர் சொல்லுகிறார், இப்பொழுது நான் உன்னை பலவானாக மாற்றுகிறேன். எனக்கு ஏசப்பாவே பிடிக்கல, பல நேரத்துல நான் அவரை விட்டு போய் விடுகிறேன் என்று சொல்லுகிற அன்பு தம்பி, கர்த்தர் சொல்லுகிறார், அது பிசாசு கொண்டு வருகிற ஒரு சோதனை. அதிலிருந்து நான் உன்னை விடுவிப்பேன். உனக்காக ஏறெடுக்கப்பட்ட அத்தனை ஜெபங்களை கர்த்தருடைய சமூகத்துல வந்து நின்று கொண்டிருக்கிறது. உன்னை சுற்றி ஒரு இருள் இருக்கிறது. எப்பொழுது ஜெபிக்க வேண்டும் என்று நினைத்தாலும் உன்னால ஜெபிக்க முடியல. வேதத்தை வாசிக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தாலும் உன்னால வேதத்தை வாசிக்க முடியவில்லை. கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை நீ நம்பாத, நீ என்னை நோக்கிப்பார். பேதுரு இப்ப தண்ணீர்ல நடந்த போது அவன் தண்ணீரை பார்த்த போது அமிழ்ந்து போனான். என்னை பார்த்த போது அற்ப விசுவாசி என்று கர்த்தர் சொன்னது போல அற்ப விசுவாசிகளாகிய நம்மை கர்த்தர் இப்பொழுது தூக்கி எடுக்கிறார். விட்டுக்கொடு. உன்னோட கரங்களை உயர்த்தி இயேசுவனோட அன்பை பெற்றுக்கொள். உலகத்தில் விலையேறப்பட்ட அன்பை பெற்றுக்கொள். இப்பொழுது உன் கைகளில உன் வாய்க்குள்ளாக கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கி கொண்டிருக்கிறது. உன்னை கர்த்தர் மறுரூபப்படுத்தி ஒரு நல்ல ஒரு ஊழியக்காரனாக கர்த்தர் உன்னை மாற்றிக்கொண்டு கொள்ளுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இயேசுவின் நாமத்தினால இந்த நேரத்தை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுக்கிறபடினால ராஜாவே கர்த்தாவே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த அன்பு பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. ஏசப்பா, இந்த கூட்டத்தின் ஆரம்பத்திலே கர்த்தர் ஆண்டவரே பிள்ளைகளை கர்த்தாவே உடைய ஆண்டவரை சட்டைகளுக்குள்ளாக கொண்டு வந்த கிருபைக்காமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே உடைய கர்த்தாவை பரிசுத்த பிரசன்னத்துக்குள்ளாக கொண்டு வந்த தயவுக்காமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் வந்து நமக்கு ஒரு நேரத்தை கொடுத்திருக்கிறார். அதுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒரு சில காரியங்களை நான் சொல்லி வேகமாக ஆரம்பிக்க விரும்புகிறேன். ஒரு 1-2 கோட் நான் சொல்ல விரும்புகிறேன். அது என்ன? Auntie, sorry to interrupt you, Auntie. If possible, you can wear the earphones and talk, Auntie. ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடியே வந்து கொஞ்சம் வாய்ஸ் பிரேக் ஆகிட்டே இருக்கு. ஓகே ஆண்டி, சாரி. ஃபர்ஸ்ட் இருந்துச்சு, நீங்க அப்புறம் மூவ் ஆகிட்டே இருக்கும்போது ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூவ் ஆகிறீங்களா, ஸோ வாய்ஸ் வந்து கட் ஆகிட்டே இருக்குது. அதுதான். ஓகே, சாரி. இயர்ஃபோன் வந்த உடனே நான் எடுத்துக்கிறேன். Let's continue. I hope you all could இந்த கோட் நான் சொல்லி ஆரம்பிக்கிறேன். முதலாவதாக, wherever you go you have to carry the presence of the Lord. இதுதான் கர்த்தர் எனக்கு இது அத்தனையும் நான் வந்து கர்த்தர் சொல்ல நான் எழுதின ஒரு காரியங்கள். தம்பி சொன்னதுல இருந்து நான் உபவாசம் இருந்து நான் அதற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். கர்த்தர் இந்த அருமையான வசனங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். Wherever we go we have to கேக்குதா டேவிட்? கேக்குதாமா? கேக்குது ஆண்டி, கேக்குது ஆண்டி. இந்த பொசிஷன்லயே நான் பேசுறேன். ஓகே, you always want to, wherever you go you have to carry the presence of the Lord.
ஒரு செய்தி நான் ஒண்ணு கேட்டேன். தேவதூதர்கள் பரலோகத்துல நிறைய தேவதூதர்கள் இருக்கிறாங்க. David, if you're not able to hear me at any time, immediately stop. ஜெஃப் பக்கத்துல இருக்கான். ஜெஃப் உங்க பக்கத்துல இருக்கான் ஆண்டி? இருக்கான், அவன் அந்த ரூம்ல இருக்காமா. இருக்குமா? ஓகே, ஏன்னா ஒரு நாய்ஸ் வருது. அது என்னன்னு வந்துருவா. ஒரு 2 minutesல செட் பண்ணிடுவா. அவன் லேப்டாப் தான் சொன்னான், நான் தான் லேப்டாப் இருக்கேன். இல்ல நாய்ஸ் பிரேக் ஆகும். ஜெஃப்ரி ஒரு நிமிஷம் போடுங்க, லேப்டாப் செட் பண்ணுங்க. அப்போ இயர்ஃபோன் போட்டு it's not audible. ஜெஃப் இல்ல ஜெஃப், ஒரு நாய்ஸ் வந்துட்டே இருக்கு. மேபி இன்டர்னல் கனெக்டிவிட்டியா இல்ல வந்து இயர்ஃபோனா தெரியல. அதுக்கு தான் சொன்னா. நான் தான் சொன்னேன் சரி வேண்டாம் நம்ம இதே வச்சுக்கலாம். சரி, I will continue till he comes. Okay. Okay. So பரலோகத்துல வந்து நிறைய தேவதூதர்கள் இருக்கிறாங்களாம். அதுல one group of தேவதூதர் வந்து they will always carry the presence of the Lord. சோ நம்ம எப்பெல்லாம் இது மாதிரி ஒரு சின்ன கேதரிங் வைத்து கர்த்தருடைய நாமத்தை நம்ம ஆராதிக்கிறோமோ, நம்ம துதிக்கிறோமோ, அந்த நேரத்துல ஃபர்ஸ்ட் திங் இஸ் the angel of the Lord comes down. அந்த ஏஞ்சல் வந்த உடனே நமக்கு வந்து நல்ல ஒரு பிரசன்ஸ் வந்து நம்ம உணர்வோம். நம்ம நிறைய பேர் அந்த மாதிரி ஒரு பிரசன்ஸ் வரும்போது we will start crying, and some of us, you know, we will feel the இன்னர் இயர்ல நமக்கு தேவனுடைய பிரசன்னத்தை நம்ம அதிகமாக உணர்கிறோம். அப்போ கர்த்தர் வந்து தேவ தூதர்களை நமக்கு அனுப்புகிறார். and wherever we go we have to carry the presence of the Lord. ரெண்டாவது another important thing what Lord wanted me to say, நம்ம வந்து நிறைய தடவை பிளான்ஸ் எக்ஸிக்யூட் பண்ண நினைக்கிறோம். அந்த பிளான்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணும்போது நம்ம மைண்ட் இஸ் ஒர்க்கிங் a lot. நம்ம இதை செய்யணும் அதை செய்யணும், இப்படி ஒர்க்ல இந்த ஜாப்ல இந்த ப்ரேயர்ல நம்ம முன்னால வரணும்னு யோசிக்கிறோம். ஆனா அதை விட நம்ம மூளை சாதிக்காததை முழங்கால் சாதிக்கும். You kneel down and pray just for 2 or 3 minutes. Whatever God wants to accomplish through you, God will do it. God has got a great plan in each and everybody's life. அப்போ அதுல வந்து கர்த்தர் என்ன சொல்றாரு, நீ மூளை சாதிக்காததை முழங்கால் உனக்கு கண்டிப்பாக சாதிக்கும் என்று சொல்லுகிறார். This is especially for our ECI youth. நம்ம யூத்துக்காக கர்த்தர் கொடுக்கிற ஒரு ரெண்டாவது ஒரு அட்வைஸ். First you have to carry the presence of the Lord wherever you go. Second வந்து மூளை சாதிக்காததை முழங்கால் சாதிக்கும். மூன்றாவது, நம்ம நிறைய பேர்ல நமக்கு என்ன ஆசைன்னா, நம்ம நிறைய ஊழியம் செய்யணும்னு வாஞ்சையா இருக்கு. I want to serve the Lord. Days are numbered. ரொம்ப கொஞ்ச நாள் தான் இருக்கு. அப்ப நான் ஏசப்பாக்காக ஏதாவது ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப நினைக்கிறோம். அப்படி நினைக்கும் போது what we have to do, first of all we have to spend more time in prayer. பிரேயர்ல வந்து நம்ம நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ரெண்டாவது, we must be always filled with the Spirit. அபிஷேகத்துல கண்டிப்பா நம்ம நிரம்பியே ஆகணும். இப்போ ஒரு சாம் ஜெபதுரை ஐயாட்ட கூட ஒருத்தர் வந்து கேட்டாங்களாம், ஐயா நான் ஊழியம் செய்ய ரொம்ப வாஞ்சிக்கிறேன், நிறைய வாலிப பிள்ளைகளை அவர் சந்திக்கிற வழக்கம். அப்ப அவங்க வந்து கேட்டாங்களாம், நாங்க உங்களை மாதிரி ஊழியம் செய்யணும், அதுக்கு நாங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்ட போது அவர் சொன்ன 2 காரியம். ஒண்ணு, நீ நல்லா ஜெபிக்கணும். ரெண்டாவது, நீ அபிஷேகத்துல அதிகமாக நிரம்பணும் என்று சொன்னார்களாம். So these are the 3 things what God wanted me to tell you. நீங்க இத நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. 3 காரியத்தை நீங்க எல்லாம் மறக்கவே மாட்டீங்க. வந்து உங்களோட ஞாபக சக்தி எல்லாம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். இப்போ ஜெஃப்ரி தான் எனக்கு ஆன்லைன் கிளாஸ் எல்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்றான். அவன் 10 தடவை சொன்னாதான் என் மூளையில ஒரே ஒரு தடவை ஏறுது. அது மாதிரி எங்களோட வந்து இன்ஸ்டிங்க்ட் எல்லாம் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஆனா யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து உங்க இன்ஸ்டிங்க்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தி. We cannot be compared with you. அப்படி இருக்கும்போது இந்த 3 காரியத்தை நீங்க ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். wherever you go you carry the presence of the Lord. and மூளை சாதிக்காததை முழங்கால் சாதிக்கும். மூணாவது, நம்ம ஊழியம் செய்ய முதலாவது காரியம் ஜெபம், ரெண்டாவது காரியம் நம்ம அபிஷேகத்துல நிரம்பி இருக்கணும். அப்போ இந்த அபிஷேகத்தை குறித்து நான் ரொம்ப ஷார்ட்டா தான் நான் சொல்ல போறேன். Just I've written the points. Whatever God said, I just wrote it as points only. இப்ப இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள நம்ம என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, I am going to say 5 points, 5 important things to you. First of all, you should have a thirst. வந்து நம்ம we cannot force anybody to get this anointing, and speaking in tongues is one of the 9 gifts.
அப்ப அதை வந்து நம்ம ஃபோர்ஸ் பண்ணி தலையில கை வச்சு பேசு 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 பேசுன்னு சொன்னா nobody is going to talk. But you should have a desire. மாம்சமா நீ அவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன்னு யோவேல்ல 2ல நம்ம வாசிக்கிறோம். அப்போ ஐசாயா 44:3ல நமக்கு என்ன படிக்கிறோம்னா you should have a thirst. உனக்கு வந்து அபிஷேகம் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல ஒரு லாங்கிங் வரும். அப்படி ஒரு லாங்கிங் வரும்போது கர்த்தர் வந்து கண்டிப்பா உனக்கு இந்த அனாயிண்டிங்கா கர்த்தர் கண்டிப்பா ஆண்டி பயங்கர நாய்ஸ் வருது பின்னாடி இருந்து உங்க பேக்ரவுண்ட்ல இருந்து. I don't think so. இது வந்து உங்க மேல மிஸ்டேக்கோ இல்ல இன்டர்நெட் மேல மிஸ்டேக்கோ தெரியல. ஜஸ்ட் வாண்ட் டு ஜெஃப், எனக்கு வந்து பேக்ரவுண்ட்ல நிறைய நாய்ஸ் வருது. ஆண்டி பேசுறது கேக்குது, ஆனா பேக்ரவுண்ட்ல பயங்கரமா வந்து சேர போட்டு கிழிக்கிற மாதிரி நாய்ஸ் எல்லாம் பயங்கரமா கேக்குது. சாரி ஜெஃப், சாரி டு டிஸ்டர்ப் யூ. ஏன்னா ஆண்டி பேசும்போது பின்னாடி வந்து நாய்ஸ் பயங்கரமா கேட்டுட்டே இருக்கு. Just stay on the call. Auntie வந்துருவாங்க. So just stay on the call. Just few minutes. Some technical issues going on. So we'll sort it out immediately. கேக்குதாமா? Am I audible? Super auntie. Sorry ma, Jeffrey said at that time itself nanda very sorry. So God gave us a good worship time and கர்த்தர் வந்து நமக்கு 3 அட்வைஸ் கொடுத்தாரு. ஒன்னு வந்து we have to carry the presence of the Lord. மூளை சாதிக்காததை முழங்கால் சாதிக்கும். ஊழியம் செய்வதற்கு முதலாவது காரியம் ஜெபம், 2வது வந்து அபிஷேகம். இந்த அபிஷேகத்தை நம்ம எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னா you should have a thirst for the Lord. கர்த்தரோட சமூகத்துல நமக்கு ஒரு வாஞ்சை இருக்கணும். வாஞ்சை இருந்தாதான் நம்ம ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு யோசிக்கிறோம், ஒரு பிரியாணி சாப்பிடணும்னா நமக்கு ஒரு டிசைர் இருக்கு. when you are sick, நீ சிக்கா இருக்கிற, உனக்கு கொண்டு பிரியாணி கொடுத்து உனக்கு சாப்பாடை கொடுத்தா உன்னால என்ன பண்ண முடியாது, சாப்பிடவே முடியாது. அத மாதிரி whichever place you go, அனாயிண்டிக்காக ஜெபம் பண்ணுவாங்க. நிறைய பேர் தலையில கை வச்சு உன் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்னு சொல்லுவாங்க. ஆனா உனக்கு கிடைக்காது. ஏனென்றால் உனக்கென்று ஒரு தாகம் இருக்கணும். 2வதாக அந்த நீ வந்து 2வது வந்து God is going to use you again and again. God is telling me that you will be mightily used by the Lord. அப்படி கர்த்தரால உன்னை வந்து கர்த்தர் உன்னை அதிகமாக உபயோகிக்க போறாருன்னு சொன்ன உடனே சாத்தான் வந்து உன் மேல ஒரு கண்ணு வச்சிருவான். நீ சின்ன குட்டி பிள்ளையா இருக்கலாம், குட்டி 4 வயசு 5 வயசுல இருக்கும் போதுல இருந்து சேட்டனுக்கு வந்து உன் லைஃப் பிளான் எல்லாமே தெரிஞ்சிரும். கர்த்தர் யாரெல்லாம் நல்லா உபயோகிக்க போறாரோ அதை அவன் நல்லா புரிஞ்சுப்பான். புரிஞ்ச உடனே அவன் he will be always coming behind you and he will try to take the passion from you. அந்த பேஷனை வந்து எடுத்துடணும் அப்படின்னு அவன் யோசிப்பான். ஆனா நீ என்ன பண்ணணும்னு சொன்னாக்கா you should have a priority. இப்ப கொஞ்சம் பேர் கூடி இருந்தா கூட இந்த யூத் மீட்டிங்கை நீங்க என்ன பண்ணக்கூடாது, நீங்க விடவே கூடாது. Not for the family, not for the others, just because somebody is calling you. But நீயே என்ன பண்ணணும், கர்த்தருடைய சமூகத்துக்கு ஓடி வர்றதுக்கு ஒரு நல்ல ஒரு priority நீ வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். when you keep God as a priority, God will keep you as a priority. இத வந்து ஜான் சாலமன் அடிக்கடி சொல்லுவாரு, you give time for the Lord. நீ கர்த்தருக்கென்று ஒரு priority வை, கர்த்தர் உன்னை அதிகமாக priority-யாக வைப்பாரு. உன்னை பூமியின் உயர்ந்த இடங்களுக்கு கண்டிப்பா ஆண்டி இருப்பேன் இல்ல, உன்னை பூமியின் உயர்ந்த இடங்களுக்கு கர்த்தர் கொண்டு செல்வார். 3வதாக இதிலே 3rd part நான் சொல்ல, first you must have a thirst. Second வந்து Satan will remove the passion from you, but you should have the priority for the Lord. அப்புறம் 3வதாக இதெல்லாம் ஜஸ்ட் அவுட்லைன் சொல்லிட்டு ஜஸ்ட் 5 பாயிண்ட் சொல்லி நான் முடிச்சிருவேன். 3வதாக உனக்கு உதவி செய்ய கர்த்தர் ஒரு சில ஆட்களை அனுப்புகிறார், ஒரு சில ஏதுக்களை வைக்கிறார். அவங்க பேர் என்னன்னா டெஸ்டினி ஹெல்பர்ஸ். நம்ம டெஸ்டினி என்னது, மோட்சத்துக்கு போய் நம்ம கண்டிப்பா சேர்ந்துடணும். நமக்கு மோட்சத்துக்கு சேர்றதுதான் கர்த்தருக்கின்ற ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி நம்ம கொண்டு போற நம்ம சேர்க்கிற எந்த ஒரு காரியமுமே நம்மளை வந்து கொண்டு போகாது. ஆனா நம்ம கர்த்தருக்காக என்ன காரியத்தை நம்ம செய்கிறோமோ அந்த காரியத்தை தான் கர்த்தர் வந்து நமக்கு
ஹெல்ப் பண்ணுவாரு. என்ன சொல்லுவாரு, அதுக்கு ரிவார்டு கொடுப்பாரு. சமீபத்துல இன்னொரு மெசேஜ் நான் கேட்டுட்டு இருக்கும்போது ஒரு அங்கிள் இருந்தாங்க. அந்த அங்கிளோட வேலை என்னன்னா மீட்டிங் ஆர்கனைசர். இப்ப நீங்க எல்லாம் ஆர்கனைஸ் பண்றீங்க, சேர் எடுத்து போடுறீங்க, கொயர்ல இருக்கிறீங்க, இதெல்லாம் வந்து யூ ஆர் டூயிங் சம்திங் ஃபார் த லார்ட். ஆல் ஆஃப் அ சடன் ஹி டைட். அப்போ அந்த ஊழியக்கார அங்கிளுக்கு அந்த அந்த இவ்வளவுதான் அவர் செஞ்ச ஊழியம், இவ்வளவுதான். என்ன செஞ்சாரு, சேர் எடுத்து போட்டாரு, மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணாரு. அவர் இறந்து போயிடுறாரு. இறந்து போகும்போது அந்த இந்த உலகத்துல இருக்கிற அவரோட சொந்தக்காருக்கு இவரோட விஷன் வருது. என்ன விஷன் வருது, அவர் மோட்சத்துக்கு போறது விஷன் வருது. அப்ப ஏசப்பா நல்லா ஏஞ்சல்ஸ் எல்லாம் வந்து வரவேற்கிறாங்க. அவர் பேரை சொல்லி கை கொடுத்து, ஜார்ஜ் ஜார்ஜ் யூ கம் இன்சைட், யூ கம் இன்சைட் அப்படின்னு கேக்குறாங்க. கேட்டுட்டு அந்த ஏஞ்சல்ஸ் ஜோக் வேற அடிச்சாங்களாம். என்ன தெரியுமா, ஹிஸ் நேம் வாஸ் ஜார்ஜ். அப்புறம் நீ ஜார்ஜ் 1, ஜார்ஜ் 2, ஜார்ஜ் 3 சொல்லிட்டு அவங்க என்ன சொன்னாங்களாம், யூ ஆர் ஜார்ஜ் ஆஃப் ஜீசஸ், யூ ஆர் ஜார்ஜ் ஆஃப் ஜீசஸ் அப்படின்னு சொல்லி கை கொடுத்துட்டு உள்ள கூப்பிட்டான். உள்ள கூப்பிட்டோன்னே ஏசப்பா இருக்காராம். ஏசப்பா இருந்துட்டு என்ன தெரியுமா சொல்றாரா, ஜார்ஜ் நீ நல்ல வேலை செஞ்சன்னு தட்டி கொடுத்துட்டு அவரை மார்போட அணைச்சு சொன்னாரா, நீ நிறைய மீட்டிங் எனக்காக ஆர்கனைஸ் பண்ண, நீ நிறைய பேருக்கு இந்த வழிகளெல்லாம் உண்டாக்குன, என்னை பத்தி அது மூலமா நான் நிறைய பேருக்கு என்னை வெளிப்படுத்தி காட்ட உதவி செஞ்ச, அதனால நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் உள்ளவான்னு கூப்பிட்டாராம். அப்போ there may be some destiny helpers இருப்பாங்க உங்க லைஃப்ல. நம்ம சர்ச்ல பாத்தீங்கன்னா நமக்கு மென்டார்ஸ்ன்னு இருக்காங்க. ஐயா போதகர் ஐயா நமக்கு ஒரு மென்டார், யூத் மீட்டிங் நடத்துறவங்க ஒரு மென்டார். அவங்க எல்லாம் உங்களுக்கு வழிகளை திறக்கிறாங்க, வாவான்னு கூப்பிடுறாங்க. இந்த ஃபெலோஷிப்க்கு வா, நீ ஜெபிச்சுக்கோ அப்படின்னு கூப்பிடுறாங்க. இண்டிவிஜுவலா அவங்க வந்து உங்க பேர்டன் எல்லாம் எடுத்துக்கிறாங்க. they are also called burden bearers. உங்களுக்கு வேலை கிடைக்கலன்னா உங்களுக்காக ஜெபிக்கிறாங்க. you share all your problems with them. அப்படிப்பட்டவங்களை they are called as destiny helpers. அவங்கள வந்து நீ என்ன பண்ணணும், ஆள் அடையாளம் கண்டுபிடிச்சு அவங்களோட கூட சேர்ந்து நீ போகணும். உதாரணமாக ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் பாருங்க. பைபிள்ல நாகமானுக்கு நிறைய குஷ்டரோகம் எல்லாம் வந்துருச்சு. அப்போ அந்த குஷ்டரோகத்தை அவனால நீக்க முடியல. ஆனா ஒரு குட்டி பிள்ளை இருந்தா, அவங்க வீட்டுல வேலை செய்யற குட்டி பிள்ளை, அவன் என்ன சொல்றா, நீங்க இந்த ஊருக்கு போங்க, அங்க ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு, அவர் உங்களுக்கு சுகம் கொடுப்பாரு, அவர் ஜெபம் பண்ணுவாரு, ஏசப்பா சுகம் கொடுப்பாருன்னு சொல்றாரு. அப்ப நாகமானோட வாழ்க்கையில அந்த சிறுமி தான் டெஸ்டினி ஹெல்பர். அவர் வந்து அவளை கேட்காம இருந்திருந்தாருன்னா கண்டிப்பா அவரால் அந்த குஷ்டரோகம் நீங்க முடியாது. இப்ப கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கென்று யாரோ ஒருத்தர் வைத்திருக்கிறார், உன்னோட வாழ்க்கையில ஒருத்தரை கொண்டு வந்து உன்னை பரலோகத்துக்கு நேராக, ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு நேராக உன்னை அழைத்து கொண்டு செல்லுகிறார். அந்த ஆளோட நீ சேர்ந்து ஏசப்பாவை இன்னும் அதிகமாக நீ என்ன பண்ணிக்கணும், பற்றி கொள்ளணும். அடுத்தது நீ செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு காரியம், யூ ஷுட் ஹாவ் அ டிட்டர்மினேஷன். இந்த யூத் ஃபெலோஷிப்ல ஒருத்தர் கூப்பிடுறதுனால வரணும், இல்ல எனக்கு வந்து இவங்க ரொம்ப ஃபோர்ஸ் பண்றாங்க அதனால வரணும்னு நீ என்ன பண்ணக்கூடாது, வரவே கூடாது. யூ ஷுட் ஹாவ் அ டிட்டர்மினேஷன். ஐ செட் ப்ரையாரிட்டி. இப்போ அதே மாத்தி சொல்றேன், யூ ஷுட் ஹாவ் அ டிட்டர்மினேஷன் டு சர்வ் த லார்ட். அப்படியாக நீ இந்த காரியங்கள் எல்லாம் செய்யும் போது கர்த்தர் உன்னை அபிஷேகத்தின் மேல அபிஷேகத்துக்குள்ளாக கர்த்தர் என்ன பண்ணுவாரு, கொண்டு வர போகிறார். இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷனாக கர்த்தர் சொன்னாரு, நான் கடகடன்னு எழுதுனேன், அதை சொல்லிட்டேன். இப்ப கம்மிங் இன் டு த பாயிண்ட் ஆர் டாபிக். நான் ஃபாஸ்டா போயிடுவேன், நான் லேட் பண்ண மாட்டேன், உங்களை சீக்கிரம் அனுப்பிடுவேன். அந்நிய பாஷை பற்றி நம்ம இன்னைக்கு கொஞ்சம் தியானிக்க போறோம். அந்த அந்நிய பாஷைன்னு சொல்றது நமக்கு வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் த, ஆஸ் ஐ டோல்ட் யூ, இட்ஸ் ஒன் ஆஃப் த 9 கிஃப்ட்ஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். அதை பத்தி நம்ம 1 கொரிந்தியர் 12 நம்ம வாசிக்கிறோம். டேவிட் வந்து அன்னைக்கு மெசேஜ் அனுப்புறதுல கூட சொல்லியிருந்தான், 1 கொரிந்தியர் 14 அதிகாரத்துல நம்ம அந்நிய பாஷை பற்றி நிறைய படிக்கிறோம். இஃப் யூ ஹாவ் அ பைபிள், நீ அதை அப்படியே திறந்து வச்சுக்கோங்க. இதுல இருந்து ஒரு சில வார்த்தைகளை நான் சொல்ல போகிறேன். அந்நிய பாஷை என்பது நம்ம 1 கொரிந்தியர் 12 அதிகாரத்துல படிக்கிறோம். அது ஒரு கிஃப்டாக நமக்கு கொடுக்கப்படுகிறது. 8வது கிஃப்ட், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதல், அப்புறம் அந்த பாஷை வியாக்கியானம் பண்ணுதல் என்று நமக்கு ஒரு வரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை குறித்து 1 கொரிந்தியர் 14 அதிகாரத்துல நம்ம நிறைய வாசிக்கிறோம். 9 gifts of the Holy Spirit, speaking in tongues. இப்ப நீங்க நிறைய பேர் கேட்பீங்க, ஆண்டி இது ரொம்ப அவசியமா
அது பென்டிகாஸ்ட் சர்ச்சில் தான் பார்க் ரோட்ல சிபிஎம் சர்ச் இருக்கு, அங்கெல்லாம் பேசுறாங்க. இந்த மாதிரி இண்டிவிஜுவல் ஃபெலோஷிப்ல பேசுறாங்க. சர்ச்சில் நம்ம அப்படி பேசலையே, நமக்கு இது அவசியமா அப்படின்னு கேட்டாக்கா எஸ், கண்டிப்பா நம்ம எல்லாருமே ஆணித்தரமா நான் சொல்றேன். பீப்புள் மே சே வெரி மெனி திங்ஸ், ஆனா நான் சொல்றேன், வேதத்தின் அடிப்படையில சொல்றேன், யூ ஹாவ் டு ஸ்பீக் இன் டங்ஸ். நீ ரட்சிக்கப்படும் போது பரிசுத்த ஆவியானவர் நம்ம உள்ளத்துல வருகிறார். And it is one of the manifestations of the Holy Spirit. அதுல நம்ம என்ன வாசிக்கிறோம்னா 1 கொரிந்தியர் 14:18 நம்ம வாசிக்கிறோம். அதுல பவுல்ன்றவர் சவுலா இருந்து எல்லாரையும் ரொம்ப கஷ்டப்படுத்தினவர். அவர் என்ன சொல்றாரு, இயேசுவை ஏற்றுக்கொண்டு அபிஷேகம் பெற்று அவர் சொல்றாரு, உங்கள் எல்லாரிலும் நான் அதிகமான பாஷைகளை பேசுகிறேன், உங்கள் எல்லாரிலும் நான் அதிகமான பாஷைகளை பேசுகிறேன்னு சொல்றாரு. அப்போ உங்களோட ஃபர்ஸ்ட் குவெஸ்டியன், ஆண்டி ஷுட் ஐ ஸ்பீக் இன் டங்ஸ்? எஸ். அதுக்கு என்ன பைபிள் ப்ரூஃப்? பவுல் அப்போஸ்தலர் 1 கொரிந்தியர் 14:18 சொல்லி இருக்கிறார். அவர் 3ஆம் வானம் வரைக்கும் போனாரு, ஆனாலும் அவர் அதிகமான பாஷைகளை அவர் என்ன பண்ணாரு, பேசினார். சரி, இதுல 1 கொரிந்தியர் 14:39 நீங்க வாசித்தீங்கன்னா இந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், அந்நிய பாஷைகளை பேசுகிறதற்கு நம்ம என்ன பண்ணக்கூடாதான், தடை பண்ணவே கூடாது. அந்நிய பாஷைகளை பேசுவதற்கு நீங்க தடை பண்ணாதீங்க அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ ஒருத்தர் பேசும்போது அதை பார்த்து அடுத்தவங்க என்ன பண்ணக்கூடாது, கேலி பண்ணவே கூடாது. கேலி பண்ணக்கூடாது. அவன் பேசுறான் எனக்கு வரல அப்படின்னு ஒரு ஆதங்கத்தோட நீங்க உள்ளத்துல ஜெபித்தா கர்த்தர் உன்னையும் என்ன பண்ணுவார், அபிஷேகத்தினால நிரப்புவார். உன் வாய் விரிவாய்த்தர நான் அதனை நிரப்புவேன் என்று சொன்ன தேவன் கண்டிப்பாக நிரப்புவார். ஸ்டெல்லா ஆண்டி கூட அடிக்கடியாக அவர்கள் சொல்லுகிற ஒரு காரியம், அங்கிள் டிஜிஎஸ் தான் நிறைய அந்த அபிஷேகத்துல நிரம்பி ஜெபித்தாரு. அவரை 7 வருஷம் காத்திருந்தார். அத்தனை பெரிய ஊழியக்காரர் 7 வருஷமாக காத்திருந்து இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார். அப்போ ஆன்டிக்கு அந்த அபிஷேகம் எல்லாம் கிடையாது, நம்மள மாதிரி அவங்க ரொம்ப சாதாரணமானவங்க தான். அப்போ பால் பிரதர் வந்து குட்டி பாப்பாவை பிறந்திருந்தாரு, 4 மாசம். அவரை ஒரு மூலையில போட்டுட்டு யாரும் இல்லாத சமயத்துல எல்லாரும் வெளியே கடைக்கு போயிருக்காங்க, இவங்க மாத்திரம் உட்கார்ந்து ஜெபிக்கும் போது திடீர்னு பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப அமைதலான சுவாபம் உள்ளவங்க, மெல்ல ஜெபிப்பாங்களாம். திடீர்னு பார்த்தா அவங்கள அறியாம கத்தி கைய தட்டி பயங்கர பாஷை பேச ஆரம்பிச்சுட்டாங்களாம். ஆரம்பிச்சோன்னா அவங்க அடுத்த ரூம்ல இருந்து தினகரன் அங்கிள் ஓடி வந்து பார்த்திருக்காங்க, அடுத்த ரூம்ல இருந்து மாமனார் ஓடி வந்து பார்த்திருக்கிறாங்க. அவங்களால அடக்கி கொள்ளவே முடியல, அந்த அளவுக்கு அவங்க கூச்சல் போட்டாங்க. அப்போ அபிஷேகத்துல நிரம்பும் போது கர்த்தர் கண்டிப்பா அந்நிய பாஷைகளை நமக்கு கொடுப்பார், வேற வேற பாஷைகளை கொடுப்பார். அந்த பாஷையில நம்ம என்ன பண்ண, கூச்சப்படாம நம்ம என்ன பண்ணணும், அதுல நம்ம பேசணும். அப்போ நீங்க கேட்கலாம், ஆண்டி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன ஆண்டி, எனக்கு ஒண்ணுமே புரியலையே, நீங்க அந்நிய பாஷை பேசணும்னு சொல்றீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொன்னாக்கா, ஏசாயா 28:11 நம்ம வாசிக்கிறோம். ஏசாயா 28:11 நம்ம வாசிக்கிறோம், அந்நிய பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷைகளினாலும் இயேசு என்ன பண்ணுவாரு, நம்மோடு கூட பேசுவார். அப்ப நீ ஒரு வேளைக்கு உள்ளத்தின் ஆழத்துல இருந்து கரங்களை நீ வீட்டுல கூட அபிஷேகம் பெற்றுக்கொள்ளலாம், கூட்டத்துல அபிஷேகம் பெற்றுக்கொள்ளலாம், யூத் மீட்டிங்ல பெற்றுக்கொள்ளலாம், எங்க வேணாலும் நீ அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளலாம். அபிஷேகத்தை கொடுத்து ஆசீர்வதிக்க கர்த்தர் காத்து கொண்டு இருக்கிறார். நீ என்ன பண்ணணும்னா, இப்படி ஜெபிக்கும் போது ஏசப்பாவை ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு ஸ்டார்ட் வர்ஷிப்பிங் தி லார்ட். சோத்திரம் 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 கத்தி கூப்பாடு போடுன்னு நான் சொல்லவே மாட்டேன். உள்ளத்தின் ஆழத்துல, இயேசுவே எனக்காக சிலுவை மரத்துல உடைய ஜீவனை கொடுத்தீரப்பா, நம்மள அன்பு கூறுகிற சுவாமி, நம்ம நேசிக்கிற சுவாமி என்று சொல்லி கர்த்தரை உள்ளத்தின் ஆழத்துல இருந்து நீ ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே இரு. ஏசப்பா நீர் ஒருத்தர் எனக்கு போதும் சுவாமி, நீங்க எனக்கு போதும் சுவாமி, நீங்க எனக்கு போதும் சுவாமி அப்படின்னு சொல்லி கர்த்தரிடத்துல பாருங்க, சொல்லும் போதே தேவ பிரசன்னம் நம்ம நிரப்பி கொண்டு இருக்கிறது. ஏனென்றால் எப்பொழுதெல்லாம் நம்ம கல்வாரி சிலுவை நம்ம மகிமைப்படுத்துகிறோமோ கர்த்தர் அந்த இடத்துல பிரசன்னராக இருக்கிறார். எவ்வளவு பாடுகள் பட்டார், எவ்வளவு உபத்திரவங்களை அனுபவித்தார் அல்லவா, உனக்காக எனக்காகவும். நம்மை பரிசுத்தாவினால் நிரப்பி பரலோக ராஜ்யத்திற்கு கொண்டு சென்று ஊழியத்தை செய்து கொண்டு போகணும்னு தான் கர்த்தர் விரும்புகிறார். அப்போ பரியாச உதடுகள், எப்படி பரியாச உதடுகள், சில நேரம் சில நேரம் கையை அடிப்பாங்க, சில நேரம் வாயில பேசுவாங்க. ஆனா சில பேருக்கு அந்த அபிஷேகம் ரொம்ப வேகமாக வரும்போது அப்படி
எரியப்படுவாங்க, தூக்கியே எரியப்படுவாங்க, வாட்ச் எல்லாம் உடைஞ்சு போயிடும். அப்படி ஒரு பயங்கரமான ஒரு உன்னதமான ஒரு அபிஷேகத்தினாலும் கத்தர் நம்மை நிரப்ப வல்லமையுடைய தேவனாக இருக்கிறார். எப்படி நிரப்புகிறாரோ நமக்கு தெரியாதது. கத்தருடைய அறிவு, அவருடைய ஞானம் பெற்றுக்கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. அப்போ சரி, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பரியாச உதடுகளாலும் தத்த தத்த தத்த. எனக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் ஒன்னும் பாஷையே வரல. தத்த 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 தத்தன்னு ஒரு மீட்டிங்ல வந்தது. நான் 1972 சொல்றேன். காலேஜ்ல பியூசி படிக்கும் போது அந்த ஆல்நைட் பிரேயருக்கு போகும்போது இப்படி எனக்கு ஒரு பாஷை வந்து, எனக்கு என்னன்னே தெரியாது. எங்க வீட்டுல 5 பேர். அந்த காலத்துல பரிசுத்தாவின் அபிஷேகத்தை யாருமே நம்ப மாட்டாங்க. எனக்கு தான் கத்தர் பரிசுத்தாவினோட அபிஷேகத்தை முதலாவதா கொடுத்தார். அதுக்கப்புறம் எனக்கு என்னன்னே தெரியல, நான் மறந்தும் போயிட்டேன், அப்படியே விட்டுட்டேன். ஆனா போக 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 இந்த ஆவிக்குரிய கூட்டங்களுக்கு செல்லும் போது, சபைக்கு போகும்போது கத்தர் என்னை நிரப்பாரு. அப்ப நான் நினைச்சேன், சரி அப்ப சர்ச்சுக்கு போனாதான் நமக்கு அபிஷேகம் கிடைக்கும், 4 பேரோட கூடி அங்க ஜெபிக்கும் போதுதான் அபிஷேகம் கிடைக்கும் அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டேன். ஆனா கத்தர் இன்னொரு அடுத்த ஸ்டெப்புக்கு என்ன கொண்டு போனாரு. 2வது ஸ்டெப்புக்கு நான் போனேன். 2வது ஸ்டெப் என்னன்னா, கத்தர் ரோமர் 12:11 சொல்லுகிறார், ஆவியிலே அனலாயிருங்கள், கத்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். ஆவியில எப்படி இருக்கணுமா? அனலா இருக்கணும். இப்ப கத்தர் சொன்னாரு, மகளே நீ வேலைக்கு போயிட்டு வரல, வந்த உடனே முழங்கால் படிக்கிட்டு நீ ஜெபி, நான் உன்னை அபிஷேகத்தை அப்பவும் நிரப்புவேன் அப்படின்னு சொன்னாரு. எனக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, எங்க வீடு பெரிய வீடு, பெசன் நகர்ல இருக்கும்போது அம்மாவும் அப்பா ஊழியத்துக்கு போயிடுவாங்க. சாயங்கால வேலையில நான் ஒண்டியா இருப்பேன். நான் கதவை அடைச்சுக்கிட்டு நல்லா சத்தமா ஜெபிக்க ஆரம்பிச்சேன். கத்தர் எனக்கு அதிகமாக அதிகமாக தம்முடைய ஆவியை ஊற்ற ஆரம்பித்து. அப்பதான் எனக்கு தெரியும், நம்ம கூட்டத்துக்கு போனா மாத்திரம் அபிஷேகம் கிடைக்காது, வீட்டுல இருக்கும்போது கூட நமக்கு கத்தர் தம்முடைய ஆவியை ஊற்றுகிறார் என்று நான் அடுத்த ஸ்டெப்புக்கு போனேன். அப்போ கத்தர் சொல்லுகிறார், ஆவியிலே அனலா இருங்கள். அதே மாதிரி 2 தீமோத்தேயு 1:6 வாசிக்கிறோம், இந்த தேவ வரத்தை நீ என்ன பண்ணணுமா? அனல் மூட்டி எழுப்பணும். சில நேரம் நீ ஊழியத்துக்கு போற, ஐயாட்ட ஜெபிச்சுக்கிற, ஐயா ஜெபிக்கும் போது நமக்கு நிறைய அபிஷேகம் வருது. அப்ப அந்த தேவ வரத்தை நீ என்ன பண்ணணும்? அனல் மூட்டி எழுப்பணும். நீங்க யூத்தா சேர்ந்து ஜெபிக்கும் போது யூ மஸ்ட் மேக் இட் அ பாயிண்ட், சுவாமி எங்க மத்தியில பிரசன்னராக இருங்க, எங்களை அபிஷேகம் பண்ணுங்க என்று சொல்லும் போது கத்தர் நம்மை நல்லா நிரப்புவார். எவ்ரி டே, ஒவ்வொரு நாளும் நீங்க மினிமம் 10 நிமிஷம் 15 நிமிஷம் நீங்க அந்நிய பாஷையிலே பேசி பாருங்க. நீங்க பைக் எடுத்துன்னு போகும்போது இருக்கலாம், நீங்க தனியா உட்காரும் போது இருக்கலாம், நீங்க வேலை செய்யும் போது இருக்கலாம். உனக்கு ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியலன்னா இமீடியட்டா நீ 1 நிமிஷம் அபிஷேகத்துல நிரம்பி பாரு. கத்தர் அந்த ஒர்க் ஸ்பாட்ல உனக்கு அந்த ப்ராப்ளம் கத்தர் இமீடியட்டா சால்வ் பண்ண ஸ்டெப்ஸ் எல்லாம் உனக்கு கொடுத்துருவாரு. ஏன்னா காட் இஸ் தேர் டு ஹெல்ப் யூ ஆல்வேஸ். எவ்ரி டே பி ஃபில்ட் வித் தி ஸ்பிரிட் அட்லீஸ்ட் ஃபார் 15 minutes இன் யுவர் பிரேயர் டைம். அப்போ எதுக்கு ஆண்டி இதெல்லாம் நீங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு சொல்லி தரீங்க அப்படின்னு சொன்னா, we have a inner man. இப்ப வெளியில நமக்கு வயசா போகும், மிடில் ஏஜ்ல நீங்க இருக்கீங்க, யங்ஸ்டர்ஸா இருக்கீங்க, உங்களுக்குள்ள ஒரு ஆத்மா இருக்கு. அந்த உள்ளான மனுஷன்ல நீங்க என்ன பண்ணணும்? பலன் அடையணும். உள்ளான மனுஷன் எபேசியர் 3:16 வாசிக்கிறோம், நீங்க நல்லா அந்த உள்ளான மனுஷன்ல பலனடைய 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 கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? உங்களைய என்னையும் கர்த்தர் வந்து தம்முடைய ஆவியினால நிரப்பி இன்னும் அதிகமாக பலனடைய செய்கிறார். அப்போ உள்ளான மனுஷன்ல நீங்க ஒவ்வொரு நாளும் பலன் அடையணும். சாம் கமலேசன் ஒரு டாக்டர் இருந்தாரு. அவர் இந்த கதையை அடிக்கடி சொல்லுவாரு. மாம்சம் என்றது கருப்பு நாய், உள்ளுக்குள்ள இருக்கிற உள்ளான மனுஷன் வெள்ளை நாய். நீ மாம்சத்துக்கு சோறு போட்டு சினிமா பார்த்து நீ எல்லா விதமான கேளிக்கைகளையும் கொடுத்து டைமை ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணி மாம்சத்துக்கே செலவழிச்சேன்னு வச்சுக்கோயேன், அப்ப பிளாக் டாக் வில் பிகம் ஃபேட்டர் அண்ட் ஃபேட்டர் டே பை டே. ஆனா உள்ளான மனுஷனுக்கு நீ வெள்ளை நாய் உள்ளுக்குள்ள இருக்கு, அதுக்கு நீ சோறு போட்டு சாப்பாடு போட்டு நீ அதை பலப்படுத்தி கொண்டே வந்தனா, ஒன் டே a day will come in which you will rejoice in the Lord. அந்த உள்ளான மனுஷன்ல அந்த வெள்ளை பரிசுத்தம் உனக்குள்ளாக நிறைய எழும்பி வரும். சரியா? இதெல்லாம் வந்து நீங்க ஜஸ்ட் ஒரு ஆலோசனையாக கர்த்தருடைய சமூகத்துல நீங்க எடுத்துக்கொள்ளணும். சரி ஆண்டி, நீங்க அந்நிய பாஷை பேசுன்னு சொல்றீங்க, இதனால எனக்கு என்ன பிரயோஜனம்? ஃபாஸ்டா ஒரு 5 ரெஃபரன்ஸ் சொல்லி நான் முடிக்க போறேன். நம்பர் 1, நீங்க அந்நிய பாஷையை பேசுகிறதான வேளையில 1 கொரிந்தியர் 14:4 வாசிக்கிறோம், அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். when you speak in tongues, உனக்கு ஒண்ணுமே புரியாது, நீ வேற பாஷையில ஏதோ பேசிட்டே இருக்க, ஆனா உனக்குள்ள இருந்து ஆவியானவர் என்ன பண்றாரு? பேசுறாரு. நீயும் கர்த்தரும் பேசும்போது பிசாசுக்கு அந்த சத்தம் கேட்காது. so it's an advantage for you. you will become sanctified day by day. so நம்பர் 1, இந்த அந்நிய பாஷை நிமித்தமாக கர்த்தர் நமக்கு பக்தி விருத்தியை உண்டாக்குகிறார். அப்படி உண்டாகும் போது உனக்கு நிறைய சோதனைகள் வரும்.
சோதனை வராம இருக்காது. யோசேப்புக்கு சோதனை வந்ததா? வந்தது. எல்லா மனுஷனா பிறந்த அத்தனை பேருக்குமே வாலிப பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக சோதனைகள் வரும். அது எந்த ஃபார்ம்லயும் வரும். நீங்க நிறைய பேர் அந்த சோதனையில விழுந்து கூட போயிருப்பீங்க. அதை நீங்க பெருசா யோசிக்கவே கூடாது. என்னன்னா, ஒரு முறை நீங்க விழுந்துட்டீங்கன்னா கர்த்தர் உங்களை கழுவி பரிசுத்தப்படுத்தி வெளியே எடுத்துருவாரு. ஜஸ்ட் யூ ஹேவ் டு கோ அண்ட் ரெக்கன்சைல் வித் தி லார்ட். அவ்வளவுதான். சோதனை உண்டாகும் போது நீ என்ன பண்ணணும்? அபிஷேகத்துல நிரம்பணும். உனக்கு யாரையும் திட்டணும்னு தோணுதா? கெட்ட வார்த்தை சொல்லணும்னு தோணுதா? இமீடியட்டா ஒரு மெசேஜ் அனுப்பி அவனை நம்ம திட்டணும்னு யோசிக்கிறியா? இமீடியட்டா நீ என்ன பண்ண? அந்நிய பாஷையில பேசு. கர்த்தர் உன் கோபத்தை அப்படியே அடக்கி போட்டுருவாரு. உனக்கு வெற்றி கொடுப்பாரு. ரெண்டாவது, அபிஷேகத்தினால நுகம் முறிந்து போகும். ஐசாயா 10 இந்த 5 வசனம் மாத்திரம் நீங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்க. அபிஷேகத்தினால் நுகம் என்ன பண்ணுமா? முறிந்து போகும். அப்படின்னா நுகம்னா என்ன? இப்ப இந்த காலத்துல தமிழ் வார்த்தைகள் நிறைய பேருக்கு தெரியல. எங்க ஜெஃப்ரி கூட அப்படிதான். தமிழ்ல 10ன்னு சொன்னா கூட அப்படின்னா என்னன்னுவான். 10ன்னு சொன்னாதான் புரியும். அந்த மாதிரி நம்ம அபிஷேகத்தினால நுகம் என்ன பண்ணுமா? முறிந்து போகும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அனாயிண்டிங் வில் பிரேக் த யோக். உனக்கு விட முடியாத காரியம் என்ன இருக்கோ, ஒரு 5 நிமிஷம் முழங்கால் படிக்கிட்டு நீ அந்நிய பாஷையில நிரம்பிடு. உனக்கு அந்த நுகத்தை கர்த்தர் என்ன பண்ணுவாரு? அப்படியே மாற்றி போடுவார். சில நேரத்துல இப்பெல்லாம் நிறைய பேருக்கு டிப்ரெஷன் வந்துருது. ஐயோ, நான் டெலிபோன் பிரேயர் கால் எடுக்கிறேன் ராத்திரியில. யார பாருங்களேன், டிப்ரெஷன் ஆண்டி. எனக்கு மன அழுத்தம் நிறைய இருக்கு. அன்னைக்கு ஒரு தம்பி பாவம் ஏதோ ஒரு நல்ல கம்பெனில ஒர்க் பண்றான், நல்ல எஜுகேட்டட் பாய். ஆண்டி, ஐ எம் ஸ்டாண்டிங் ஆன் த ரோட். I just cannot take one more step. I am under great depression அப்படின்னா. நான் என்ன சொன்னேன்? சரி தம்பி, உனக்கா நான் ஜெபிக்கிறேன். அவன் நல்ல பெரிய விசுவாசி, எனக்கு தெரியல. நான் ஜெபிக்க ஆரம்பிக்கிறேன். பயங்கரமான ஒரு அனாயிண்டிங் அவன் மேல. என்ன பண்ணா, டப்புன்னு என்னமோ சத்தம் கேட்ட உடனே முடிச்ச உடனே அவன் சொல்றான், ஆண்டி நீங்க ஜெபிச்சீங்க, பயங்கர அனாயிண்டிங்க, அப்படியே ரோட்லயே விழுந்துட்டேன் ஆண்டி, இப்போ எனக்கு அந்த டிப்ரெஷன் எல்லாம் போயிடுச்சு அப்படின்னு சொல்றான். அப்போ நீங்க எப்பெல்லாம் உங்களுக்கு என்னென்ன சோர்வு வருகிறதோ, சரீர பிரகாரமான பலவீனம் வந்தா கூட நீங்க அந்நிய பாஷையில நிரம்பி ஜெபிக்கும் போது கர்த்தர் அந்த பலவீனத்தை என்ன பண்ணுவாரு? மாற்றுவார். ஜஸ்ட் ஒரு 2 எக்ஸாம்பிள் சொல்றேன். எனக்கு தெரியல, டைம் 9:20 நான் நினைக்கிறேன். இன்னொரு 5 மினிட்ஸ்ல நான் முடிச்சிடுறேன். நாங்க டெய்லி கான்ஃபரன்ஸ்ல ப்ரேயர் பண்ணிட்டே இருக்கோம். அதுல ஒரு இந்து சிஸ்டர் வருவாங்க. அவங்க பேர் மகாலட்சுமி. அவங்க சீக்ரெட் கிறிஸ்டியன் போட்டு அவங்க புட்டபர்த்தியில வர்ஷிப்பர்ஸ் அவங்க வீட்டுல எல்லாருமே. பட் ஷீ இஸ் அ வெரி ஸ்ட்ராங் பிலீவர். அவ எப்போதுமே சொல்லுவா, ஆண்டி எங்க வீட்டுல பயங்கர சண்டை நடக்குது ஆண்டி, பையனுக்கும் அப்பாவுக்கும். பையன் ஒண்ணு சொல்றான், அப்பா ஒண்ணு சொல்றாங்க, பயங்கர சண்டை. உடனே நான் கிச்சன்ல நின்னு யாருக்கும் தெரியாம அந்த நேரத்துல உடனே அபிஷேகத்துல நிரம்புவேன். அவங்க அப்பாவும் பொள்ளையும் அப்படி தனித்தனியா போயிடுவாங்க. எப்படி அப்படி போனாங்கன்னு எனக்கு தெரியல. அப்போ இப்படிப்பட்ட ஒரு சோர்வு வரும்போது, இப்படிப்பட்ட ஒரு பலவீனம், கோபமாகி ஒரு பலவீனம் வரும்போது கர்த்தரிடத்துல அபிஷேகத்துல நிரம்பும் போது கர்த்தர் என்ன பண்ணுவாரு? இந்த அந்நிய பாஷையில நீ பேசும்போது நீ எதுவுமே பேச வேண்டாம், கர்த்தரே உனக்காக ஜெபிக்கிறார். நாங்க ஆல்நைட் பிரேயருக்கு போயிருக்கும் போது ஃபுல் டே, நாங்க அன்னைக்கெல்லாம் ஃபுல் டே ஒர்க் பண்ணுவேன். சென்ட் ஜான் ஸ்கூல்ல ஒர்க் பண்றதெல்லாம் லேஸ் கிடையாது. ஃபுல் டே யூ ஹாவ் டு ஸ்டாண்ட், ஃபுல்லா நிக்கணும், கத்தணும், அப்படியே யூ மஸ்ட் பி ஆன் டோஸ். நம்ம ஃபைல் கிடையாது தூக்கி போட்டுட்டு போறதுக்கு. we are dealing with living beings. அதனால நான் ரொம்ப காஷியஸா, ஒரு தப்பான வார்த்தை கூட எங்க வாயில வந்துடக்கூடாது, சனியனேன்னு கூட சொல்லிடக்கூடாது. அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா வேலை செய்வோம். ராத்திரி ஆனோன்னு நான் ஆல்நைட் பிரேயருக்கு போயிடுவேன். போயிட்டதுக்கு அப்புறம் ரொம்ப ஃபெட்டிகா இருக்கும். அடுத்த நாள் ஐ ஹாவ் டு கோ பேக் டு காலேஜ்க்கு போறதா இருக்கும், ஸ்கூலுக்கு போறதா இருக்கும். அந்த 4 o'clock திருப்பி ஒரு ரிஃப்ரெஷிங் அனாயிண்டிங் டைம் வைப்பாங்க பாருங்களேன். அப்ப அழகா நம்ம மேல இறங்கும் போது, அபிஷேகம் இறங்கும் போது நம்ம தூங்காத கஷ்டம் கூட போயிடும், பாடியில இருக்க பெயின் எல்லாம் போயிடும். ஃப்ரெஷ்ஷா நான் 5 மணிக்கு பஸ்ஸை பிடிச்சி வீட்டுக்கு வருவேன், குளிப்பேன், துணி மாத்துவேன், வேலை செய்வேன், நான் ஸ்கூலுக்கு போயிடுவேன். அப்படி கர்த்தர் நம்ம அந்த பாண்டேஜ் எல்லாம் முறிக்கிறாரு அபிஷேகத்தினால. இப்ப 2 சொல்லிட்டேன். 3வது, தேர்ட் திங், கர்த்தரோடு நம்ம இசைந்து எப்போது காணப்படத்தக்கதாக 1 கொரிந்தியர் 6:17 நம்ம வாசிக்கிறோம். கர்த்தரோடு இசைந்து இருக்கிறவன் அவரோட ஒரே ஆவியா இருக்கிறான். ஆண்டி அடிக்கடி நான் ஏசப்பா விட்டு விலகி போயிடுறேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? எலக்ட்ரிக் ட்ரெயின் போதா, மேல ஒரு கம்பி இருக்கா, அது அந்த எலக்ட்ரிசிட்டியோட கனெக்ட் ஆனாதான் அது என்ன பண்ணும்? ஓடிட்டே இருக்கும். whenever there is an electric failure, அவங்களால எலக்ட்ரிக் ட்ரெயின் ஓட முடியாது.
they will go late for the job. அப்போ உங்களோட ஆவி கத்தரோடு இசைந்து இருக்கணும்னா நீங்க அந்நிய பாஷையில என்ன பண்ணலாம், பேசிட்டே இருக்கலாம். அப்ப கத்தருக்கும் உங்களுக்கும் இருக்கிற ஒரு கனெக்ஷன் என்ன பண்ணும், உங்களோடு வந்துட்டே இருக்கும். நான்காவதாக இன்னும் ரெண்டு சொல்லி நான் முடிச்சிடுறேன். கத்தரோடு இசைந்து இருக்க அபிஷேகம் நமக்கு தேவை. நாலாவது, you should have a zeal for the Lord. நீங்க எல்லாம் வாலிப பிள்ளைங்க, கத்தருக்காக அதிகமாக ஒரு வைராக்கியமா நிக்கணும். இயேசுவுக்காக என் ஜீவனையும் நான் கொடுப்பேன். நான் வாலிப பிள்ளைல இருக்கும் போதெல்லாம் நான் ஜெபிப்பேன், ஏசப்பா உமக்காக நான் ரத்த சாட்சியா மரிக்கணும் சுவாமி, என் பிள்ளைங்க மரிக்கணும். நான் இப்ப கூட ஜெபிக்கிறேன், எப்போ ஜெபிச்சாலும் நான் ஜெபிப்பேன், சுவாமி ஜெரி ஜெஃப்ரி உமக்காக ரத்த சாட்சி, சும்மா சாக கூடாது சுவாமி, இங்க ஜெரிய ஜெஃப்ரி ரத்த சாட்சியாதான் சுவாமி உமக்காக மரிக்கணும். இயேசுவுக்காக மரிக்க யார் இருக்கா? இயேசு நமக்காக மரித்தார் அல்லவா? இயேசுவுக்காக மரிக்க நீங்க தான் இருக்கிறீங்க. ஈஸியா யூத், நம்ம யூத் சில்ட்ரன்ல இயேசுவுக்காக ரத்த சாட்சியா மரிக்கணும். அப்ப you should have a zeal for the Lord and you must be a strong witness. Acts 18:5ல நம்ம வாசிக்கிறோம், அப்போஸ்தலனாகிய பவுல் ஆவியில வைராக்கியம் கொண்டு இயேசுவே கிறிஸ்து என்று திருஷ்டாந்தப்படுத்தினான். அப்போ உங்களுக்கும் சான்சஸ் வரும், ஆபீஸ்ல வரும். ஜஸ்ட் நீங்க ஒரே ஒரு வார்த்தை, ஜீசஸ் லவ்ஸ் யூ, ஜீசஸ் லவ்ஸ் யூ, ஜீசஸ் இஸ் தேர் டு ஹெல்ப் யூ. எத்தனையோ போன் கால்ஸ் நான் கேட்டிருக்கேன், யாரோ ஒருத்தர் ஏசு உங்களை நேசிக்கிறாருன்னு சொன்னதுனால அந்த தற்கொலையில இருந்து அவங்க தப்பி வைக்கப்பட்டிருக்காங்க. எத்தனையோ பேர் they are committing suicide. வாலிப பிள்ளைகளோட சூசைட் ரேட் ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டே போகுது. வாட் இஸ் யுவர் ரோல்? உன்னோட கத்தர் உனக்கு கொடுத்த ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன? இயேசுவை கிறிஸ்து என்று அறிவிக்க, அதற்கு உனக்கு ஒரு அபிஷேகம் இருந்தாதான் நீ தைரியமா சொல்ல முடியும். இல்லைன்னா you will become a coward. உன்னால சொல்ல முடியாது. அப்போ ஒரு 2 நிமிஷம் அபிஷேகத்துல நிரம்பி, ஏசப்பா இந்த ஆத்துமாவுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு நீ இயேசுவே கிறிஸ்து தைரியமா நீ சொல்லலாம். ஐந்தாவதாக இன்னொரு காரியம் நான் சொல்றேன். நம்ம சில ஆண்டி எனக்கு ஜெபிக்க தெரியல, நான் முழங்கால் தான் படிக்கிறேன், பயப்படாத. இயேசு சொல்லுகிறார் ரோமர் 8:26, நீங்கள் வேண்டிக் கொள்ளுவது இன்னதென்று அறியாதிருக்கிறபடினாலே ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு உங்களோடு வேண்டுதல் செய்கிறார். அப்போ கர்த்தருடைய அபிஷேகம் இருக்கும்போது நமக்கு இத்தனை ஆசீர்வாதங்கள். when you speak in tongues you receive so many blessings. இன்னும் 2 blessing கூட எழுதி வைத்திருக்கிறேன், ஆனா நேரம் இல்லை, அதனால நான் சொல்லல. நீங்கெல்லாம் ஆராதனை வீரர்களாக இருக்கிறீங்க, கொயர்ல இருக்கீங்க. I am so proud of you. There are so many people in the choir. வாலிப பிள்ளைங்க நிறைய பேர் இருக்கீங்க. ஆராதனைக்கு ஒரு அபிஷேகம் தேவையா இருக்கு. பவுலும் சீலாவும் ஆக்ட்ஸ் 16:25ல அவங்க வந்து பரிசுத்தாவினால் நிரம்பி கர்த்தரை துதிக்கும் போது அவர்கள் விடுதலை அடைந்தார்கள். சவுல் என்ன பண்றாரு, பேயினால பிடிக்கப்படுறாரு. தாவீது கிண்ணறத்தை எடுத்து வாசிக்கிறான், அவன் மேல இருந்த பிசாசு ஓடி போனது. அப்போ ஆராதனைக்குரிய ஒரு அபிஷேகம் அந்த டங்ஸ் மூலமா உங்களுக்கு வருகிறது. உங்க வாய்ஸே கர்த்தர் என்ன பண்ணுவாரு, அனாயிண்டிங் உண்டாக்கிடுவாரு. கடைசியாக சொல்லுகிற ஒரு காரியம், கர்த்தருடைய ஆவி எங்க உண்டோ அங்க விடுதலை உண்டு. You are not a slave. You should not be under any bondage. கர்த்தர் உன்னை சுயாதீனனாக படைத்திருக்கிறார். இயேசுவுக்காக விடுதலையோடு நீ வாழ வேணும். கர்த்தருடைய ஆவி எங்கு உண்டோ அங்க விடுதலை உண்டு. 2 கொரிந்தியர் 3:17ல நம்ம வாசிக்கிறோம், கர்த்தருடைய ஆவி எங்கு உண்டோ அங்க விடுதலை உண்டு. அதனால நீங்க இந்த சின்ன ஊழியம், நீங்க செய்யறது ஒரு சின்ன ஊழியம், கேதரிங் டுகெதர், அத கர்த்தர் ஞாபக புஸ்தகம் 3 books are there. ஹெவன்ல 3 புக் இருக்கு. ஒரு புக் பேரு ஞாபக புஸ்தகம், புக் ஆஃப் ரிமெம்பரன்ஸ். 2வது புக் ஆஃப் லைஃப். 3வது லாம்ப்ஸ் புக் ஆஃப் லைஃப். அப்போ எங்க ஜெரி வந்து ஃபேமிலி பிரேயர்ல ஜெபிக்கும் போது இப்படி ஜெபிப்பான், Lord write my name. Every day you have to say this prayer, Lord write my name in the Lamb's book of life. அதுலதான் நம்ம பேர் எழுதப்பட்டிருந்தா நம்ம மரிக்கும் போது ஏசப்பாட்ட போகும்போது கர்த்தர் வந்து அந்த பெயரை பார்த்து நம்ம மோட்சத்துல அனுப்புவாரு. புக் ஆஃப் ரிமெம்பரன்ஸ்ல இந்த சின்ன சின்ன ஊழியம் செய்யறோம் இல்லையா, அதெல்லாம் கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். நீங்க இன்னைக்கு வந்து கூடுறீங்க இல்லையா, 1 மணி நேரம் செலவழிக்கிறீங்களே, அதை கர்த்தர் கண்டிப்பா ஆசீர்வதிப்பார். 8:30 மணிக்கு ஆரம்பிச்சுப்பா, கரெக்டா 9:30 மணி கர்த்தர் இந்த டைமை வந்து நமக்கு ஆசீர்வதித்து கொடுத்தார். இந்த ஊழியத்தை கர்த்தர் உனக்காக கொடுத்திருக்கிறார். இந்த ஊழியத்துல நீ உண்மையா இரு. ஆலன் பால் இவ்வளவு பெரிய டிவி ஒரு மினிஸ்ட்ரி நடத்துறாரு. அவர் என்ன, எங்க வீட்டுல வந்து ஆலன் பால் பிரசங்கம் பண்ணி இருக்கிறாரு மேத்தா நகர்ல. சின்ன வீடு, இவ்வளவு பெரிய வீடு கூட அப்ப கிடையாது, ஒரு சின்ன ஹால் தான் இருக்கும். அக்கம் பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் கூட்டி நாங்க வச்சிருவோம். ஆலன் பால் வந்து செய்தி கொடுத்திருக்கிறாரு. இன்னைக்கு பாருங்களேன், அவர் கிட்டத்திலே நம்ம பார்க்கவே முடியாது, அவ்வளவு பெரிய ஊழியக்காராக இருக்கிறார். அதே போலதான் அங்கிள் டிஜிஎஸ் தெருவுல போய் பிரசங்கம் பண்ணி இருக்கிறாரு.
சின்ன மினிஸ்ட்ரியா இருந்தா கூட நீ உண்மையா செய்ய. கர்த்தர் உண்மையில அபிஷேகத்தை ஊற்றுவாரு. என் அன்பு வாலிப பிள்ளைகளே, கண்ணீரோடு நான் ஒரே ஒரு காரியத்தை சொல்லிக் கொள்கிறேன். தயவு செய்து காத்திருந்து இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள். அபிஷேகத்தை பெற்றுக்கொள். அபிஷேகம் வந்த பிறகு நீ முற்றிலும் வித்தியாசமானவன் மாறி விடுவாய். கர்த்தர் உன்னை வல்லமையாக தம்முடைய கருவியாக எடுத்து பயன்படுத்துவார். நம்ம இப்ப ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமுள்ள பரலோக தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய ஆவி எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு. அப்பா, நான் இந்த அன்பு பிள்ளைகள் எத்தனை பேர் இருக்கார்களோ எனக்கு தெரியாது சுவாமி. அத்தனை பிள்ளைகளையும் உடைய பரிசுத்த கரத்திலே நான் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, ஒரு பின்மாறி மழையை இந்த பிள்ளைகள் மேல ஊற்றுவீராக, ஊற்றுவீராக, ஊற்றுவீராக. எல்லா விதமான கத்தாவே அடிமைத்தனத்தின் ஆவிகளை கர்த்தர் இப்பொழுது உடைத்து போடுகிறீர். அநேக சந்தேகத்தின் ஆவிகளை கர்த்தர் இப்பொழுது துரத்தி கொண்டிருக்கிறீர். அநேகருக்குள்ள இருக்கிற பயத்தை கர்த்தர் எடுத்து போடுகிறீர் அப்பா. அநேகருடைய மனதில் இருக்கிற குழப்பத்தை கர்த்தர் எடுத்து போடுகிறீர். ஆண்டவரே, many of them are like cat on the wall. இப்படின்னா இன்னைக்கு இப்படி நாளைக்கு அப்படி என்று இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களே ஆண்டவரே, கேபாவாக மாற்றுவீராக, உடைய கல்லாக மாற்றுவீராக. இந்த சபையின் மேல் என் கல்லை கட்டு, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று சொல்லி இருக்கிறேன். எங்க பிள்ளைகள் ஒவ்வொருவரும் சபைக்கு மூலை கற்களாக மாறுவார்களாக. இப்பொழுது ஒரே ஒரு நிமிஷம் ஆவியானவருக்கு விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க. ரூஷகதர பரிக்கபா. பக்கத்துல இருக்கிறவங்கள தயவு செய்து மறந்துருங்க. இது உன்னுடைய நேரம், உன்னுடைய நேரம். இயேசு உன்னோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறார், கெஞ்சுகிறார். மகனே, இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள், மகளே, இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள். அபிஷேகம் வந்த உடனே there will be a voice anointing. Even if you say a small prayer, it will be very effective. கர்த்தரும் உன்னோட ஆவியை இணைந்து விடும். There are so many steps are there. நீ இன்னும் போக போக பரிசுத்த ஆவியானவரே, நான் சொல்லி கொடுத்ததெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, வெரி சூப்பர்ஃபிஷியல். எனக்கு சொல்லிக் கொடுக்கவே தெரியாது. டேவிட் கூட சொன்னேன், டேவிட் அங்கிளை வச்சுக்கோப்பா, அங்கிள்லாம் நிறைய புஸ்தகத்துல இருந்து சொல்லிக் கொடுக்க. ஆமாங்க, எனக்கு ஒண்ணுமே தெரியாதுப்பா என்று சொன்னேன். ஆனாலும் கர்த்தருடைய சமூகத்துல எனக்கு பயம்தான். சுவாமி, எனக்கு வார்த்தைகளை கொடுங்கன்னு கேட்டு எழுதிட்டு வந்திருக்கிறேன். பரிசுத்தாவியானவர் என்னென்ன வார்த்தைகளை சொன்னாரோ அதை மாத்திரம் நான் எழுதி கொண்டு வந்தேன். கர்த்தர் என்னை நேசிக்கிறார். அன்பு மகனே, என்னை நேசிக்க யாரும் இல்லை என்று யோசிக்கிறாயா? அடிக்கடி எனக்கு சோர்வு வருது ஆண்டி, அடிக்கடி பலவீனம் வருது ஆண்டி, விழுந்து விழுந்து எழுந்திருக்கிறேன் ஆண்டி. என்னால ஒரு ஹேர்டல தாண்ட அடுத்த ஹேர்டல தாண்ட முடியல என்று யோசிக்கிறாயா? நீ ஜெபி, கர்த்தர் உன்னை அபிஷேகத்தினால் நிரப்புவார். அபிஷேகத்தினால கர்த்தர் நிரப்ப வாஞ்சிக்கிறார். ரூஷகதர பரிக்க வருந்தர பலகதரபலா ஷபகதர பரிக்க. அபிஷேகத்தில் நிறைந்த அன்பு மகனே, நீ இன்னும் ஆழத்துக்குள்ளாக செல்ல வேண்டும். கணுக்கால் அளவல்ல, முழங்கால் அளவல்ல, இடுப்பளவல், நீச்சாளத்திற்கு நீ செல்லணும். உங்களோட ஆவிக்குரிய கண்களை திறந்து வருங்காலத்து காரியங்களை உங்களோட பேசுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் எங்களுக்கெல்லாம் வயசாயிடுச்சு, எங்களுக்கெல்லாம் அந்த அனுபவம் வராது. ஆனா உங்களை கர்த்தர் அந்த அனுபவத்துக்குள்ளாக கொண்டு செல்ல வல்லமையுடைய தேவனாக இருக்கிறார். உலகத்தை கலக்குகிறவர்களாக கர்த்தர் உங்களை மாற்ற கர்த்தர் இந்த நேரத்துல நம்ம பலிபீடத்துல வைக்கலாமா? எல்லாரும் இந்த சின்ன ஜெபம் சொல்லுங்க. சுவாமி, என்னை பலிபீடத்துல நான் வைக்கிறேன் தகப்பனே. இப்பொழுது பரலோகம் திறக்கப்படுவதாக. ஆண்டவரே, ஆபேலே அவன் காணிக்கை அங்கீகரித்த தேவனப்பா. ஆட்டுக்குட்டிகளை போல எங்களோட பிள்ளைகளை பலிபீடத்துல நாங்கள் வைக்கிறோம். கர்த்தர் இந்த பிள்ளைகளை அங்கீகரித்து சுவாமி ஊழியத்துல வல்லமையாக பயன்படுத்துவீராக, வல்லமையா பயன்படுத்துவீராக. இன்றையிலிருந்து சுவாமி விசேஷித்த அபிஷேகம் அவர்கள் மேல வந்து இறங்குவதாக. கர்த்தர் அழைத்த நோக்கத்தை நிறைவேற்றி உன்னத நிலைக்கு ஆண்டவரே தூதர்களோடு உலாவுகிற ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்து மகிமையான காரியங்களை காண கர்த்தர் உதவி செய்வீராக. சகல துதிகன மகிமையும் உமக்கு இயேசு கிறிஸ்து வல்லமையுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. Amen, amen, amen. Thank you so much, Auntie. 9:30 கரெக்டா முடிச்சிட்டீங்க. ஸோ இன்னும் எங்களுக்கு வந்து இன்னும் போகணும் போல இருந்துச்சு. பட் தேங்க் காட் யூ கம்ப்ளீட்டட். தேங்க்யூ ஸோ மச். நீங்க பேசின காரியம் நிறைய காரியம் சொன்னீங்க. பட் சூப்பரா வந்து ஒரு பாயிண்ட்டும் வந்து அழகா ஒரு வசனத்தோட சொன்னீங்க. ஸோ அபிஷேகம் டங்ஸ் எவ்வளவு முக்கியன்றத வந்து you told us today. So really we will talk in tongues. If anybody didn't get the gift of tongues, pray tonight. இன்னைக்கு நீங்க வந்து முழங்கால் போட்டு நீங்க கேளுங்க. கர்த்தர் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. இது உங்களுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள ஒரு பர்சனல் இது.
ஸோ நீங்க ஜெபம் பண்ணும்போது கண்டிப்பா கொடுப்பாங்க ஆண்டி. அதுக்கப்புறம் ஆண்டி we started inviting the teens also in our fellowship. இது வந்து youth fellowship youth fellowship போகாம வந்து teens, because the teens also nowadays they are more matured than us. அவங்களுக்கு எல்லா விஷயம் தெரியுது, அதனால அவங்களையும் நாங்கள் இன்வால்வ் பண்ணிட்டே இருக்கோம். யூத் ஃபெலோஷிப் நாங்கள் போறதில்ல இப்போ. ஸோ we started involving teens and they are more involved in the meetings. பாத்தீங்கன்னா மோசனோட பொண்ணு, அப்புறம் அவங்க தம்பி பொண்ணு, ஸோ நிறைய பேர் வந்து இது இன்வால்வ். ஸோ அப்கமிங் மீட்டிங்ஸ்லாம் வந்து இன்வால்விங் டீன்ஸ் ஆல்சோ டுகெதர், பிகாஸ் சர்ச் போக முடியல. அதனால வந்து அட்லீஸ்ட் இந்த ஒரு ஃபெலோஷிப் ஜாயின் பண்ணா கூட ஏதாச்சும் ஒரு 2-3 கரெக்டான ஒரு வார்த்தையை கேட்கும் போது they'll be a boost up. That's why involve teens also. So it's no more it's no more youth fellowship, it's like joint fellowship மாதிரி போயிட்டு இருக்கு. Because of the lockdown, பிகாஸ் சர்ச்ல வந்து வேற ஃபெலோஷிப் லைவ்ல போல, இதுதான் லைவ்ல போயிட்டு இருக்காங்க. we involved them. Thank you so much aunty. எங்களுக்கு என்னோட burden என்னன்னா வந்து சின்ன நம்ம சர்ச்ல இருக்க சண்டே ஸ்கூல் பசங்க, they have to get anointing, they should speak tongues, they should prophesy. After this lockdown, like there is be a mighty revival in their family, a mighty revival in the church. So what life they lived earlier, they should not live like that. லாக்டவுன் அப்புறம் சர்ச் திறக்கும் போது they should be rejuvenate in the spirit. இந்த மாதிரி தான், அதனால தான் நாங்கள் பைபிள் ஸ்டடி கனெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். God has spoke to us and we are connecting sessions more sessions. சர்ச் நடக்கும் போது நிறைய செஷன் நாங்கள் நடத்த முடியல. But this lockdown made us to learning period for this lockdown. Even though we cannot able to go out, but God is speaking to us and speaking through many guest speakers. And today God spoke through you many, and you started prophesying. You just prophesying in the starting line, prophecy பண்ணீங்க. So I think many are blessed. I really felt that God is I really felt the God's presence today. Amen. God's presence, and God is speaking to me, and I started writing. And எப்பவுமே வந்து because I'm conducting the session, I எழுத மாட்டேன், but somehow God led me to write all the scriptures. Amen. Today. So I started writing. So God is really in our midst, is speaking to us. So now it's question and answer session. யாருக்காச்சும் questions it's like open. You can ask questions. If anybody has a question, you can ask question. She's auntie யாருமே இல்ல, ஆண்டில நம்ம ஒரு ஃபேமிலில ஒருத்தவங்க தான். So she's ready to help you answer your question. So it's time now for the question and answer session. Or they can ask you also or message also. Okay. ஒரு 2 minutes கொடுப்போம். இல்ல உங்களுக்கு வந்து மத்தவங்க எதிர கேக்குறது கஷ்டமா இருந்தாக்கா they can message you. Sure. புரியுது. Please come up with questions. If you come across any question, you can go ahead. நம்ம இன்னும் டைமை வந்து ப்ரேயர்ல வந்து ஸ்பெண்ட் பண்ணும்போது God will take us to greater depth. இதுக்கு கர்த்தர் கொண்டு போவாரு. அதனால எனக்கு கொஸ்டின் இல்லைன்னு நீங்க வெக்கப்பட வேண்டாம், கஷ்டப்பட வேண்டாம். God will answer all your questions. As you pray, Holy Spirit will take you and open out so many things so that you will understand more and more the grace of the Lord and the words of the Lord. சரியா? Aunty, if possible, we need a session about heaven, aunty. என்னம்மா? We need a session about heaven next time. அது அங்கிள போடுவோமா? அங்கிள் நல்லா சொல்லி கொடுப்பாங்க. Okay aunty. Uncle knows better than me. ஏன்னா அவங்க பிப்ளிக்கலா ரொம்ப நல்லா போவாங்க. நான் வந்து இன்டர்லூட் மாதிரி அப்பப்போ வந்து சும்மா பிராக்டிக்கலா பேசுவேன். அங்கிள் வந்து ரொம்ப பிப்ளிக்கலா பேசுவாங்க. பிகாஸ் he is in Jesus calls and DGS அங்கிளோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நிறைய இருக்கு. So we will learn more about spiritual things. வருகிற நாட்கள பைபிள் பேஸ்டா ஸ்பிரிச்சுவல் திங்ஸை நம்ம லேர்ன் பண்ணலாம். சரியாப்பா? ஆண்டி, சோ அந்த மாதிரி விஷயத்தை வந்து கத்துக்கணும் ஆசை எங்களுக்கு. ஹெவனை பத்தி தெரியணும். ஏஞ்சல்ஸ் இன்டு ஹெவன்னே நம்ம ரொம்ப ஸ்பிரிச்சுவலா நம்ம இன்னும் நிறைய கர்த்தருடைய ஆழத்துக்கு போகணும். அதற்கு கர்த்தர் நம்மை கொண்டு போவார். God will definitely grant all the desires of our heart. சரியா? And God will take us also to heaven. I have a feeling that God will take us to heaven and we'll all have the heavenly experience. Okay? Sure aunty. So 2 minutes aunty. Anybody has questions?
Okay. I think no one has a question. So thank you so much, everybody. Okay, ma. Before closing, I have a small announcement. Announcement enna pathina vandu we have August 15th Independence Day. So we have a special program August 15th aniki through over the Zoom. So everybody welcome to join the fellowship. We have some dance program அது மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். So working on it. And then next we have a session for the next session is Sunday. Lydia Women Fellowship also we have, and we had a prayer இன்னைக்கு. Yes, auntie. Zoom meeting la some 2:30 it was international நடந்தது. நாங்க எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு வந்திருக்கோம். மெயினா அந்த துர்கா நகர் சர்ச் கட்டறதுக்காக எழுந்து கட்டுவோம் வாருங்கள். So we have a program on Saturday 10 to 12. Saturday. So morning பாத்தீங்கன்னா வந்து diocese level வந்து they connecting Lydia Fellowship நடத்துறாங்க. So it's going to be a Zoom live YouTube program and live FB live. So நீங்க அது மூலமா ஜாயின் பண்ணிக்கலாம். So heart groupலயும் மத்த groupலயும் வந்து we'll update you the information. Pastor auntie, pastor uncle, they are already updated. We'll re-update all the information again. And evening வந்து நம்ம fellowshipலயும் வந்து நம்ம வந்து we started conducting. ஏன்னா வந்து every August 15th நம்மளும் கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ அது மாதிரி நம்மளும் கண்டக்ட் பண்ண போறோம். அதுதான் வந்து நம்ம August 15th ஈவினிங் 6 PM தான் வந்து 1 hour. ஸோ நெக்ஸ்ட் இஸ் Sunday we have a session called stress management. It started 4 PM to 5 PM. I know everybody under stress, work stress, வீட்ல இருக்க stress, காசு இல்லாத stress. So இதெல்லாம் எப்படி மேற்கொள்ளணும்னு சொல்லிட்டு we planning to conduct a session 4 to 5 PM. Please join with us. We are helping you to overcome all your problems through many sessions. அப்புறம் ஈவினிங் சர்வீஸ் இருக்கு. First time we are planning to conduct evening service through online. So இதுவும் நீங்க அப்படியே லைவ்ல அட்டெண்ட் பண்ணலாம். So we can see others face to face, and we're going to hear testimonies, and our pastor is going to give a word of God. So please join with us. Before we're going to close, a small request, everybody on your videos, let auntie see us. எல்லாரும் வந்து உங்க வீடியோ ஆன் பண்ணுங்க. ஆண்டி எல்லாரும் நம்மள பார்க்க ரொம்ப ஆசைப்படுவாங்க. நாட் நெசசரி, பாவம் வேண்டாம்னா விட்டுருங்க. ஏன்னா they will be at home, அவங்களுக்கு ஆர்டா இருக்கும். they will open auntie, wait auntie. Benjamin, don't feel like no problem. James, Pratana, nice Sam Prabhakar, Stella Sam is there. Then Andrew is there. Andrew Martin, Stephen is there. Yeah auntie. Then Emily is there. Yes. குட்டி பிள்ளைங்க 2 பேர். So nice.